போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுறீங்க. ஸோ வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ சபரி வந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், இந்த லாஸ்ட் 3 பேர்ல சபரி, துஷார், கமருதீன் 3 பேர் தான் இருந்திருக்காங்க. பட் அதுல வந்து முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கமருதீன் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கமருதீனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அது வந்து ஒரு சிறப்பான சம்பவமா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். துஷார் அண்ட் கமருதீன். ஸோ துஷார வந்து எல்லாரும் வழிமறிச்சுட்டாங்க. இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு போச்சு. பட் இன்னைக்கோட அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நல்லாவே கண்கூடாக தெரிகிறது. அதுல கம்ருதீன் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ 3வது ஆளா வெளியேற்றப்பட்ட நபர் வந்து நம்ம சபரி. 2வதாக வெளியேற்றப்பட்டவர் துஷார். அப்ப கம்ருதீன் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ துஷாருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்திருக்கு. நம்ம போன தடவை வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மையில அவங்க பேர் என்ன இவங்க நம்ம ஜாக்குலினும் அன்ஷிதாவும் 4 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. அவங்க அன்ஷிதா பாத்ரூம் போக முடியாம அவஸ்தைப்பட்டு தான் கொண்டு போய் அங்க வச்சாங்க. பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா உடனே வச்சிட்ட மாதிரி தான் தெரியும். ஓடி போய் உடனே வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி மத்தவங்கலாம் தடுத்திருக்காங்க. பட் கம்ருதீன் வந்து இதுவரைக்கும் வார்த்தையை விட்டாரு. அதை பண்ணாரு, இதை பண்ணாரு அப்படின்னாலும் அவருக்கு வந்து இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ அப்படி கிடைச்சது அப்படின்னா, அவர் இன்னும் ஒரு 4, 5 வாரம் இருப்பாரு அப்படிங்கிறது தான். பட் கம்ருதீன் வந்து இந்த வார்த்தையை விடுற விஷயங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் கேம்ல அப்படின்னு கூட பேசியிருந்தோம். பட் கம்ருதீனுக்கான அந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அவர் குறைக்கணும் அப்படின்னு கூட நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். பட் இதுல என்ன அப்படின்னா, இப்ப கம்ருதீன் ஒரு பக்கம், நம்ம அவர் பேர் என்ன துஷார் ஒரு பக்கம், எல்லாருமே வந்து சரியா விளையாடல அப்படிங்கிறது. இப்ப கேப்டன்சி டாஸ்க்ல அவர் ரிமூவ் பண்ணப்பட்டார். யாரு? துஷார். அப்ப அடுத்த வாரம் நாமினேஷன் வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கா. பட் என்ன அப்படின்னா, இந்த வாரம் கேப்டன்சி ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியுமா இல்ல, ஏன்னா அவருக்கு வந்து கேப்டன்சி பதவியே பறிச்சிட்டாங்க. பட் கம்ருதீன் வந்து அடுத்த அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். தெரியல எனக்கு. ஏன்னா அவர் ஜெயிச்சதுனால அந்த அந்த ஆப்ஷன் கூட கிடைக்கலாம். ஏன்னா அவர் இந்த வாரம் வந்து ஒர்ஸ்ட் பிளேயரா கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் போடா உருண்டெல்லாம் சொன்னார் இவரை பார்த்து, நம்ம திவாகரை பார்த்து. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது தான். அந்த தரமான சம்பவம் என்னன்னா, இப்ப கேப்டன்ஷிப் பதவி பறிவு போனதுக்கு அப்புறம் அந்த கேப்டன்ஷிப் பதவி யாருக்கா கொடுக்க போறாங்களா, அல்லது நிரந்தரமா இவரோட துஷாரோட இதை வந்து இனிமே கேப்டன்சியை போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்ல இந்த வாரம் கேப்டன்சி மட்டும் பறிக்கப்படுகிறதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கம்ருதீனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவர் கேப்டனா இருக்கிற வாய்ப்பு இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம். ஸோ டிசி விலாக லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.